ஊருக்குள்ள புது வகை பிளாஸ்டிக் வந்திருக்குது. சாதாரண பிளாஸ்டிக் மாதிரியே சக்தி வாய்ந்தது. சாதாரண பிளாஸ்டிக் குட்டி மற்றும் சக்தி வாய்ந்த மூலக்கூறுகளால பிணைக்கப்பட்டிருக்கு. இது மக்கறதுக்கு 20 இருந்து 500 வருஷம் ஆகுமா. அவ்வளவு நாள் ஆனாலும் இது முழுசா மக்கி தொலையாது. சின்ன சின்னதா மாறி கடைசியில மைக்ரோ பிளாஸ்டிக்கா மாறி தொலைஞ்சிரும். இது காத்து தண்ணி வழியா நம்ம வயிற்றுக்குள்ள போய் தொலைகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த புது பிளாஸ்டிக் உப்பு மூலக்கூறுகளால் ஆனது. உப்பு தண்ணியில கரைஞ்சிருது. இது சில மணி நேரத்திலேயே மக்கிரும். அப்புறம் மிச்சம் இருக்கிறத பாக்டீரியா தின்னுடும். இது மட்டும் வந்துச்சுன்னா குப்பையா சேராது. பயன்படுத்திட்டு கரைச்சி விட்டு போயிருவோம். என்ன சப்ஸ்கிரைப். பிளாஸ்டிக்கை உபயோகப்படுத்தாதீர். யோ, அது வேற பிளாஸ்டிக், இது வேற பிளாஸ்டிக்கியா? ஊருக்குள்ள புது வகை பிளாஸ்டிக் வந்திருக்குது. சாதாரண பிளாஸ்டிக் மாதிரியே சக்தி வாய்ந்தது. சாதாரண பிளாஸ்டிக் குட்டி மற்றும் சக்தி வாய்ந்த மூலக்கூறுகளால பிணைக்கப்பட்டிருக்கு. இது மக்கறதுக்கு 20 இருந்து 500 வருஷம் ஆகுமா. அவ்வளவு நாள் ஆனாலும் இது முழுசா மக்கி தொலையாது. சின்ன சின்னதா மாறி கடைசியில மைக்ரோ பிளாஸ்டிக்கா மாறி தொலைஞ்சிரும். இது காத்து தண்ணி வழியா நம்ம வயிற்றுக்குள்ள போய் தொலைகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த புது பிளாஸ்டிக் உப்பு மூலக்கூறுகளால் ஆனது. உப்பு தண்ணியில கரைஞ்சிருது. இது சில மணி நேரத்திலேயே மக்கிரும். அப்புறம் மிச்சம் இருக்கிறத பாக்டீரியா தின்னுடும். இது மட்டும் வந்துச்சுன்னா குப்பையா சேராது. பயன்படுத்திட்டு கரைச்சி விட்டு போயிருவோம். என்ன சப்ஸ்கிரைப். பிளாஸ்டிக்கை உபயோகப்படுத்தாதீர். யோ, அது வேற பிளாஸ்டிக், இது வேற பிளாஸ்டிக்கியா?